ஹாய் ஹலோ வெல்கம் பேக் மை சேனல். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா 3 month போஸ்ட் ப்ரெக்னன்சி வெயிட் லாஸ் ஜர்னி டே 31 தான் பார்க்க போகிறோம். ஒரு சந்தோஷமான விஷயம் என்னென்னா நம்ம 1 month நம்மளோட டயட்டை வெற்றிகரமாக முடிச்சிட்டோம். உங்களுக்கு நல்லபடியாக உங்களோட 1 month முடிஞ்சுதா? என்ன ஓரளவு ஒரு ஃபார்மேட் கொண்டு வந்திருப்பீங்கள்ல உங்களோட டயட் பிளானில், கரெக்ட் தானே? கொஞ்சம் சாப்பாடெல்லாம் மாற்றிருப்பீங்க, கொஞ்சம் எக்ஸசைஸ்லாம் பண்ணியிருப்பீங்க. எப்படியோ ஒரு வழியோ ஒரு நல்ல சேஞ்சஸ் கொண்டு வந்திருப்பீங்க, அப்படி தானே? நானும் அப்படி தான் கொண்டு வந்திருக்கேன். சரி, வெயிட் ஏதாவது குறைஞ்சிருக்கா? செக் பண்ணி பார்த்தீங்களா உங்களோட வெயிட்டை? நான் இன்னைக்கு செக் பண்ணி பார்த்தேன்ப்பா. இன்னைக்கு நான் உங்கள்கிட்ட அப்டேட் பண்ணுறேன்னு சொன்னேன்ல. ஸோ ஃபஸ்ட்டு நான் டே 1 ஸ்டார்ட் பண்ணும்போது என்னோடய வெயிட் சொல்லியிருந்தேன்ல, அதை சொல்கிறேன். சரியா? ஏப்ரல் 1 நம்மளோட டயட்டை நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். ஏப்ரல் 1 என்னோட வெயிட் என்ன? 63.600 kilograms, அதாவது 63.600. அதுக்கப்புறம் டே 15, அதாவது 15வது நாள் நான் என்னோட வெயிட்டை திரும்ப அப்டேட் பண்ணேன். அப்போ என்னோட வெயிட் என்ன? 61.400. உங்களுக்கு தோணலாம், ஏன் இந்த பொண்ணு 1 வீக்குக்கு ஒருக்கா நமக்கு வெயிட் அப்டேட் பண்ணலாமே, இல்லை 2 daysக்கு ஒருக்கா அப்டேட் பண்ணலாமேன்னு உங்களுக்கு தோணலாம். ஆனால் நான் எதுக்கு அப்படி அப்டேட் பண்ணலைன்னா, நம்ம ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் விட்டு நம்மளோட வெயிட் எடுத்தால் தான் நமக்கு குறைஞ்சிருக்கா கூடியிருக்கான்னு தெரியும். டெய்லி நம்ம அந்த வெயிட் மிஷினில் ஏறி நின்று பார்க்கும்போது ஒரு நாள் கூடியிருக்கும், ஒரு நாள் குறைஞ்சிருக்கும். ஸோ நம்மளோட கான்ஃபிடென்ட்டே மொத்தமாக இல்லாமல் போயிடும். ஒரு நாள் குறைஞ்சிருக்கும், ஓகே நம்ம இன்னைக்கு ஒரு நாளில் இவ்வளோ குறைஞ்சிருக்கோம் அப்படின்னு சந்தோஷமாக இருக்கும். அதுவே அடுத்த நாள் நம்ம அதை பார்க்கும்போது முந்தின நாள் பார்த்ததை விட வெயிட்டு கூட இருந்துச்சுன்னா, ஐயோ இன்னைக்கு கூடிட்டே அப்படின்னு சொல்லி நமக்கு டயட் இருக்கவே தோணாது. அதனால தான் நான் 50 daysக்கு ஒருக்கா என்னோட வெயிட்டை அப்டேட் பண்ணுறேன். ஓகேவா? அதனால ஏன் இந்த பொண்ணு டெய்லி அப்டேட் பண்ணலை, இல்லை 1 வீக்குக்கு ஒருக்கா அப்டேட் பண்ணலன்னு நினைக்காதீங்க. ஏன்னா நமக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரணும்ல. நம்ம 2 weeks ஒருக்கா பார்க்கும்போது நமக்கு இடையில கூடுனாலும் தெரியாது, குறைஞ்சாலும் தெரியாது. நமக்கு லாஸ்ட் என்ன ரிசல்ட்டோ அதுதான் தெரியும். ஆனால் நம்ம டெய்லி பார்க்கும்போது நமக்கே அந்த கன்சிஸ்டன்சி இல்லாமல் போயிடும். அதனால தான் நான் 50 daysக்கு ஒருக்கா அப்டேட் பண்ணுறேன். ஓகேவா? என்கிட்ட ஒரு பொண்ணு கேட்டுச்சு, அதனால தான் நான் இன்னைக்கு இதை சொல்கிறேன். ஏன் நீங்கள் 1 வீக்குக்கு ஒருக்கா வெயிட் அப்டேட் பண்ணலை, அப்படி பண்ணனா எங்களுக்கு கொஞ்சம் இதாக இருக்கும்ல அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா நம்ம இப்படி பண்ணும்போது நமக்கு அதுவே நம்மளோட டயட்டை ஃபாலோ பண்ண முடியாமல் ஆயிடக்கூடாது. அதனால தான் நான் 2 weeks ஒருக்கா பண்ணுறேன். உங்களுக்கு இல்லை 1 weeks ஒருக்கா பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். ஓகேவா? சரி, இப்போ நம்ம டே 15க்கு நம்ம வெயிட்டை அப்டேட் பண்ணதுக்கப்புறம் இப்போ 15 நாள் ஆகுது. இப்போ என்னோட வெயிட் என்னன்னா 60 கிலோ. அப்போது எனக்கு இந்த 50 daysல 1.400 kilograms குறைஞ்சிருக்கு. அதாவது 1 கிலோ 400 kilograms குறைஞ்சிருக்கு. ஆனால் இந்த 1 monthல எனக்கு 3.600 kilograms குறைஞ்சிருக்கு. மொத்தம் நான் இந்த மாசத்துல 3 கிலோ 600 kilogram குறைச்சிருக்கேன். அதாவது 3.5 கிலோ கிட்ட குறைச்சிருக்கேன். நீங்க எவ்வளோ குறைச்சிருக்கீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகேவா? நான் 1 monthல நான் இவ்வளோ குறைப்பேன்னு நினைச்சே பார்க்கல. நான் நினைச்சேன் 1 கிலோவாவது குறைக்கிறதே கஷ்டம் போல, நம்ம எப்படியாவது 1 கிலோவாவது குறைச்சிடணும்னு நினைச்சேன் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது. இப்போ இதை பார்க்கும்போது எனக்கே ஒரு மோட்டிவேஷனாக இருக்கு. ஓகே, நம்மளால குறைக்க முடியும். ஆனால் இதே 3.5 கிலோ நமக்கு நெக்ஸ்ட் மந்த் குறையுமானா அது டவுட்டு தான். ஏன்னா நம்ம ஒரு வெயிட் லாஸ் ஜர்னி ஸ்டார்ட் பண்ணும்போது நமக்கு உடனே வெயிட் லாஸ் ஆகும். ஆனால் நம்ம ஒரு ப்ராசஸில் இருக்கும்போது அது கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆக தான் செய்யும். 2வது மாதத்தில் எப்படியும் ஸ்லோ டவுன் ஆக தான் செய்யும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு மந்தில் இவ்வளோ வெயிட் லாஸ் சீக்கிரம் நடந்ததே, அடுத்த மாதத்தில் ஏன் இப்படி வெயிட் லாஸ் ஸ்லோ டவுன் ஆகுது, நம்ம ஏதாவது தப்பு பண்ணுறோமான்னு நினைக்காதீங்க. ஏன்னா நம்ம உடம்பு முதல்ல ஒரு சின்ன சேஞ்சஸ் கொண்டு வரும்போது அழகாக வெயிட் லாஸ் ஆகி வரும். அதுவே நம்ம அதை திரும்ப அதே கன்சிஸ்டன்சியில் போனால் தான் நமக்கு அதுக்கப்புறம் உள்ள வெயிட் லாஸ் ஆகும். ஸோ நமக்கு ஏன் இப்போ வெயிட் குறைய மாட்டேங்குதுன்னு சொல்லி டயட்டை இடையில நிறுத்திடாதீங்க. ஓகேவா? 2nd monthல நான் அதனால தான் இதை முதல்ல சொல்கிறேன். ஸ்லோ டவுனாக தான் இருக்கும். அதனால நீங்கள் இடையில அதை நிறுத்திடாதீங்க. சரியா? சரி, நான் இப்போ என்ன சாப்பிட்டேன்னு சொல்கிறேன். சரியா? நான் இன்னைக்கு என்னெல்லாம் சாப்பிட்டேன்னா, வழக்கம் போல தான் காலையில், ஈவினிங், நைட்டு
ஒவ்வொரு கிளாஸ் ஆஃப் மில்க் குடிச்சுக்கிட்டேன். இன்றைக்கி 3 கிளாஸ் ஆஃப் மில்க் குடிச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் மார்னிங் 2 தோசையும் அதுக்கு உருளைக்கிழங்கு, மீல் மேக்கர், அடுத்தது பட்டாணி இதெல்லாம் போட்ட மாதிரி ஒரு குருமா எடுத்துக்கிட்டேன். அதாவது கூட்டுப்புள்ள தான் எடுத்துக்கிட்டேன், குழம்பு மாதிரி எடுத்துக்கல. ஏன்னா சவுச்சவ் வந்து நம்ம நார்மலாக எப்போவும் நான் வந்து முட்டை ஊற்றி சாப்பிட்றேன், இல்லாட்டா சும்மா வறுத்து சாப்பிட்றேன், கொஞ்சம் அது போர் அடித்த மாதிரி இருந்தது. ஸோ ப்ரோட்டீனுக்காக அது கண்டிப்பாக எடுக்கணும்னு முடிவாயிடுச்சு. ஸோ எப்படி எடுத்தால் என்ன, ஸோ அதனால் இப்படி நான் சேஞ்ச் பண்ணி இப்படி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் லஞ்சுக்கு வெஜ் பிரியாணி, வெஜிடபிள் போட்டு வெஜ் பிரியாணி தான் செய்திருந்து. ஸோ அதுதான் எடுத்துக்கிட்டேன். ஆனால் இதில் கொஞ்சம் வெஜிடபிள் நீங்கள் செய்கிறதா இருந்தாலும் வீட்டில் செய்து சாப்பிடுங்க. கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் அதிகமாக போட்டு செய்யுங்க, ஓகேவா? சாதத்தை குறைச்சிக்கிடுங்க, வெஜிடபிள்ஸ் வழக்கத்தை விட அதிகமாக போடுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் தயிர் எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் காலையில் அந்த மீல் மேக்கர் கூட்டு வச்சுருந்தல அதை தான் எடுத்து இதுக்கும் சாப்பிட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸுக்கு பாப்கார்ன் எடுத்துக்கிட்டேன். அடுத்து கொஞ்சோண்டு மாங்காய், இப்போ சீசனில், ஸோ அதில் மாங்காய் ஊறுகாய் வீட்டில் கொஞ்சம் பண்ணி வச்சுருந்தாங்க, அதில் கொஞ்சோண்டு எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் நைட்டுக்கு இன்றைக்கி நிறைய கூட்டு வந்து சாப்பிட்ருந்தேன். ஸோ அதிகமாகவே நான் இந்த ஸ்நாக்ஸ்லாம் கொஞ்சம் எடுத்துருந்ததுனால நான் வந்து நைட்டுக்கு பனானா மட்டும்தான் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா ஒரு கப் மில்க் குடிச்சிருந்தேன்ல, ஸோ பனானா மட்டும் போதும். வேறு கேலரிஸ் வந்து நான் செக் பண்ணி பார்த்துருந்தேன். மதியம் சாப்பிட்டதுக்கு உடனே நான் கேலரிஸ் செக் பண்ணி பார்த்துருந்தேன். கேலரிஸ் வந்து ரீச் ஆகிடுச்சு. ஸோ நைட்டும் நம்ம சாப்பிட்டோன்னா கேலரிஸ் ஓவர் ஆயிரும். ஸோ அதனால் வேண்டாம் அப்படின்னு சொல்லி பனானாவோடு நிறுத்திக்கிட்டேன். சரி, இன்னைக்கு எவ்வளோ கேலரிஸ்ன்னு சொல்லி பார்க்கலாமா? 3 கிளாஸ் ஆஃப் மில்க் எடுத்துக்கிட்டேன்ல, அதுக்கு 360 கேலரி. அதுக்கப்புறம் மார்னிங் 2 தோசை எடுத்துக்கிட்டேன்ல, அதுக்கு 240 கேலரி. அதுக்கப்புறம் மீல் மேக்கர், பட்டாணி, உருளைக்கிழங்குலாம் போட்டு ஒரு குருமா மாதிரி கூட்டு வச்சுருந்தல, அதுக்கு 520 கேலரி. இப்போ உங்களுக்கு தோணலாம், 2 தோசைக்கு வச்ச கூட்டுக்கு ஏமா 520 கேலரின்னு உங்களுக்கு தோணலாம். அது ஒன்றும் இல்லை, நான் வந்து தோசைக்கும் எடுத்துக்கிட்டேன், அதுக்கப்புறம் வெஜ் பிரியாணிக்கும் எடுத்துக்கிட்டேன். சோயா சங்க்ஸ் போட்டிருக்கிறதுனால நான் அதை வந்து ஸ்நாக்ஸுக்கும் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். அது எல்லாத்தையும் சேர்த்து தான் இதில் ஒரே இதாக போட்டிருக்கேன், ஓகேவா? அதனால தான் இதில் 520 கேலரி வந்திருக்கு. அதுக்கப்புறம் நான் எல்லா நாளுமே ஏதாவது எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிட்டேன். ஒரு கூட்டு நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னா அதை நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிட்டேன்னா அதை வந்து ChatGPTல சொல்லி முதல்ல அதை வந்து கால்குலேட் பண்ணி ஒரே இதாக போட்டுருவேன், ஓகேவா? அதனால நான் வந்து உங்கள்கிட்ட கேலரி இதுவரை எதுவுமே நான் மறைச்சி எதுவுமே பண்ணலை. நான் எல்லாமே உங்கள்கிட்ட கரெக்டாக தான் கால்குலேட் பண்ணி போட்டிருக்கேன், ஓகேவா? அடுத்தது லஞ்சுக்கு வெஜ் பிரியாணியும் தயிரும் எடுத்துக்கிட்டேன்ல. வெஜ் பிரியாணிக்கு 250 கேலரி, தயிருக்கு 80 கேலரி. அடுத்தது ஸ்நாக்ஸுக்கு பாப்கார்ன் எடுத்துக்கிட்டேன்ல, அது 100 கேலரி, ஊறுகாய் 40 கேலரி. அதுக்கப்புறம் நைட்டுக்கு ஒரு பனானா எடுத்திருக்கேன், அது 100 கேலரி. இன்றைக்கி நான் மொத்தமாக எடுத்தது 1690 கேலரி. 1690 கேலரினா நம்ம வந்து லிமிட்டுக்குள்ளே தானே இருக்கோம். 1600 to 1800 தானே லிமிட்டு, அதுக்குள்ளே தான் இருக்கும். ஸோ இதுக்காக தான் நான் நைட்டு பனானா எடுத்துக்கிட்டேன். ஏன்னா ஆல்ரெடி நான் வந்து டார்கெட்டை ரீச் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கு மேலே போனால் கூடிடக்கூடாதுங்கிறதுக்காக இன்றைக்கி பனானாவே எடுத்து முடிச்சுக்கிட்டேன் நைட்டு. அதுக்கப்புறம் ப்ரோட்டீன் வந்து இன்றைக்கி 65 to 75 கிராம், ஓரளவு கணக்காக வந்துட்டோம். அதுக்கப்புறம் கார்ப்ஸ் வந்து 240 to 260 கிராம், ஃபேட்டு 50 to 60 கிராம். இன்றைக்கி நான் சாப்பிட்டது இவ்வளோ தான். இனி நாளைக்கானதை நாளைக்குள்ள வீடியோவில் சொல்கிறேன், ஓகேவா? நீங்கள் என்னென்ன சாப்பிட்டீங்க, எவ்வளோ வெயிட் குறைஞ்சிருக்கீங்க, யாரெல்லாம் ஃபாலோ பண்ணுறீங்க இந்த டயட்டை அப்படிங்கிறத நீங்கள் வந்து எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். அதோட உங்களோட டயட் பிளான் வந்து எப்படி நீங்கள் மேனேஜ் பண்ணுறீங்க, எப்படி நீங்கள் உங்களோட எக்ஸசைஸ்லாம் பண்ணுறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்டில் சொல்லுங்கள், ஓகேவா? ஓகே, பாய் பாய்.